ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். இப்பொழுது மதிப்புக்குரிய டாக்டர் முருக கணபதி அவர்கள் மேடைக்கு வந்துள்ளார். அடுத்தது ஆத்தூரை சேர்ந்த வாசி நிபுணர். அவர் ஒரு 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இப்பயும் ஒரு புத்தகம் அச்சடிப்பு நிலையில் உள்ளது. அவரை மேடைக்கு வருமாறு ராஜகுரு வி ரவி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது முருக கணபதி ஐயா அவர்கள் வாஸ்துவில் பரிகாரங்கள் என்ற தலைப்பில் நம்மோடு பேச வருகிறார். உங்களுடைய பலத்த கரகோஷங்கள் இடையே அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். தென்றலோடு பிறந்தவளும் திங்களோடு நடந்தவளும் தென்பொதிகை சந்தனத்தின் முற்றெழுந்த புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இனித்திட செய்தவளும் நற்றமிழ் நங்காய் வாலி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாலி என எங்களுக்கெல்லாம் தினம் தினம் ஏற்றமிகு வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கும் தமிழெண்ணையை வணங்குகின்றோம், போற்றுகின்றோம், வாழ்த்துகின்றோம் என தமிழெண்ணையை வணங்கி இந்த இனிய கருத்தரங்கு நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நவசக்தி ஜோதிட குழுவினுடைய தலைவர் வேலுசிவா ஐயா அவர்களுக்கும், அதனுடைய செயலாளர் இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் ஜேவிஆர் அருண்ராம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு துணை நிற்கின்ற அத்தனை குழு உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் காட்டிக் கொண்டிருக்கும் நமது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், அந்த குழுவைச் சேர்ந்த கதிரையா அவர்களுக்கும், இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும், யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வாஸ்து குறைபாடுகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான பரிகார முறைகளை தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். இதில் கொஞ்சம் நம்ம இந்த பரிகார முறைகளை பற்றி பேசுவதற்கு முன்பாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியில், அதாவது ஒரு 35 வருடங்களுக்கு முன்பு நம்ம வாழ்க்கையினுடைய தன்மைகளையும் அதனுடைய கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம இன்றைக்கி சொல்கின்ற அந்த வாஸ்து பரிகாரங்களை எல்லாம் நமது முன்னோர்கள், நமது வீட்டில் இருக்கின்ற அம்மாக்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் அது குறைந்து வருகின்ற காரணத்தினால் இப்போ வாஸ்துனுடைய குறைபாடுகளை போக்குவதற்காக பரிகாரங்கள் என்ற முறையில் நம்ம சில வகையான விஷயங்களை நம்ம இன்றைக்கி முழு முதலாக செய்கிறோம். அதுதான் உண்மை. இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு 35 வருடங்களுக்கு முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் அந்த ஒரு 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது தெரியும். அதுக்கு கம்மியாகிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த 1990க்கு அப்புறம் அதனுடைய கலாச்சார மாறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்த காரணமாக இப்போ வாஸ்து அதிகமாக பரவலாக பேசப்படுகிறது. முன்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாஸ்து அதிகமாக பேச மாட்டார்கள். வாஸ்து பற்றியே யாரையும் சொல்ல மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தினர் மட்டும்தான் வாஸ்து பற்றிய விஷயங்களை பேசுவார்கள், விழிப்புணர்வோடு இருப்பார்கள். ஆனால் இன்று பார்த்திங்கன்னா ஒரு 90% மக்கள் வாஸ்து பற்றி அதிகமாக பேசுகிறார்கள், வாஸ்து குறைபாடுகளை நீக்குகின்ற வேலைகளில் இறங்குகிறார்கள். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஏன் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால்தான் இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த வாஸ்துனுடைய பரிகாரங்களை இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நம்ம வீட்டில் அம்மாக்கள் எல்லாம் நேரத்தில் எழுந்திரிச்சிப்பாங்க. வீட்டில் இருக்கிற அப்பாக்களும் அந்த டைமில் எழுந்திரிப்பாங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பார்கள். இப்போ யாராவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னாவே என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நேரத்தை உறங்கி நேரத்தை எழுவார்கள். அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 4:30லேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே 5:15க்குள்ளெல்லாம் எழுந்திரிச்சிடுவாங்க.
நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எழுந்திரிச்சின்னு முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பசுஞ்சாணத்தால் வாசலில் தெளித்து வண்ணமிகு கோலமெல்லாம் இட்டு அதில் ஒரு பூவை வச்சு இது மாதிரி செஞ்சுட்டு தான் மற்ற வேலைகளை செய்வாங்க. மற்ற வேலைகளை வந்து அடுத்தது குளிச்சுட்டு உடனே சாமி ரூமில் போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி தீபமிட்டு சாமியை வழிபட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சமையல் வேலைகளை எல்லாம் ஆரம்பிப்பார்கள். இதுதான் நடைமுறையில் இருந்தது. புரியுதுங்களா? இப்போ இதில் என்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சித்தர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த உலகில் உள்ள மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒழுக்க நெறி விதிமுறைகளை மட்டுமல்லாமல் அவர்கள் மருத்துவங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அந்த ஒழுக்க நெறிகளை நம்ம தவறாது கடைபிடித்து வேண்டும் என்று சொன்னால் இந்த வாஸ்து என்பது யாரையும் எந்த விதத்திலும் பாதிக்காது. ஏனென்றால் அந்த சித்தர்கள் ஒரு மனிதன் தான் வாழுகின்ற காலம் வரை, பிறக்கின்ற காலம் முதல் வாழுகின்ற காலம் வரையில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க இருப்பதால் அந்த மனிதன் அந்த கஷ்ட துன்பங்களை எல்லாம் நீக்குவதற்குண்டான வேலைகளையும் அதற்குண்டான வாய்ப்புகளையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். புரியுதுங்களா? அப்போ அது வந்து நமது கலாச்சாரத்தோடு ஒன்றிய ஒரு விஷயமாக அந்த வாஸ்து பிரச்சனை எல்லாம் இருந்தது. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நம்ம அந்த பரிகாரம் என்று சொல்கின்ற எல்லாமே அன்றைக்கி செஞ்சாங்க. சரி, ரைட்டு, அப்போ சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ பிரம்மமுகத்தில் இருந்திருக்கிறாங்க, பசுஞ்சாணத்தில் நம்ம தெளித்து கோலமிட்டு வழிபடுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அடுத்தது நம்ம உணவு சமைத்தல், இது மாதிரி விஷயங்கள் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து தூய்மை செய்கின்ற பணிகளில் ஈடுபடுவார்கள். தினந்தோறும் வந்து அந்த வீட்டை வந்து தூய்மை செய்துட்டு அதற்குண்டான விஷயங்களை எல்லாம் இருப்பாங்க. எல்லாவுடைய அந்த கதவுகளுக்கு, வீட்டில் எத்தனை கதவுகள் இருந்தாலும் அந்த கதவுகளுக்கெல்லாம் தீபாராதனை அவர்கள் காட்டி அப்போ அந்த விஷயங்களை செய்வார்கள். இப்போ அதைத்தான் நம்ம வந்து பரிகாரமாக சொல்கிறோம். சரி, அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களில் திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காயை வச்சு நம்ம அந்த கற்பூரத்தை ஏற்றி வீட்டை சுற்றி வந்து இது பண்ணாலும் சரி, அந்த திருஷ்டி கழிச்சாலும் சரி, அல்லது அந்த வீட்டுக்கு முன்பகுதியில் இருந்த நிலை வாசல் இருக்குது இல்லைங்களா, ராஜநிலை வாசல் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ராஜநிலை வாசலில் நன்றாக அதை சுற்றி விட்டு அதை வந்து அறுத்து 2 பக்கமும் வைப்பாங்க. புரியுதுங்களா? அல்லது எலுமிச்சம்பழத்தை கூட இந்த மாதிரி செய்து வைப்பார்கள். இது மாதிரி பல விஷயங்களை அவர்கள் செய்தார்கள். அப்போ அது நம்ம வாழ்வியலோடு ஒன்றிய ஒரு விஷயமாக இருந்தது. ஏனென்றால் அன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா யாருமே வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து வீடு கட்டணங்க ரொம்ப ரொம்ப மிக மிக குறைவு. ஏதோ வீடு கட்டுவாங்க, அப்படி இப்படி கட்டுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 35 வருடம் 40 வருடத்துக்கு முன்பெல்லாம் குடிசை வீடுகள் தான் அதிகம் இருந்தது. குடிசை வீடுகளில் எங்கே போய் வாஸ்து கட்ட பார்ப்பாங்க? அப்போ ஓட்டு வீடுகளும் குடிசை வீடுகளும் தான் அதிகமாக இருந்தன. இந்த கான்கிரீட் வீடுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாகவே இருந்தன. இப்போ இந்த கலாச்சாரத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி, அந்த பண்பாட்டை கொஞ்சம் மாற்றி நம்ம நகர்ந்து வந்ததன் விளைவாகத்தான் இப்போ வாஸ்து என்ற ஒரு விழிப்புணர்வு அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ நம்ம இப்போ அந்த நடைமுறை வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நம்ம மெல்ல மெல்ல மறந்து விட்டதன் விளைவாகத்தான் இந்த விழிப்புணர்வு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது என்று என்றே சொல்லலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோடு தொடர்புடையது. ஏனென்று சொன்னால் நமது வாழ்வியலோடு தான் நமது சித்தர்கள் காட்டிய ஒழுக்க நெறிகள் எல்லாமே தொடர்பில் இருக்கின்றது. அந்த வாஸ்துக்களும் தொடர்பில் இருக்கின்றது. இந்த ஜோதிடமும் வந்து தொடர்பில் இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்போ அந்த கலாச்சாரத்தை விட்டு நம்ம வெகு தொலைவில் வந்து விட்டதன் விளைவாகத்தான் இப்பொழுது நம்ம இதை வந்து அதிகமாக எடுத்துக்கொண்டு கையாளுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வீட்டில் இருக்கின்ற அம்மாக்கள் இந்த அமாவாசை நாட்களாக இருந்தாலும் சரி, பௌர்ணமி நாட்களாக இருந்தாலும் சரி, இல்லை சில மிக முக்கியமான ஒரு சில நாட்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே சுற்றி போடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா அது நவநாகரிக உலகில் அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. மேக்சிமம் பண்ணனாலும் சில பேர் பண்ணுறது கிடையாது. புரியுதுங்களா? யாராவது இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை வைத்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கின்ற அந்த நபர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறார்களே ஒழிய மற்றவர்கள் இதை அவர்கள் பெரிதாக என்றைக்குமே எடுத்துக்கொள்வதில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த வாஸ்து பரிகாரங்கள், வாஸ்து இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கணும். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தபோது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வாஸ்து பரிகாரங்கள் தான் நம்ம பண்பாடாக இருந்தது. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு வாஸ்துனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இருந்த மக்கள் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் இல்லாமல், ஆரோக்கியம் குறைபாடு இல்லாமல், அதிக மன உளைச்சல்கள் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு அந்த கலாச்சாரம், பண்பாடுகள், அந்த நடைமுறைகளை பின்பற்றியதுடன் விளைவுதான் அந்த மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுத்தது. இப்போ அது மாதிரி இதை எதுவுமே நம்ம பின்பற்றதில்லை. ஏன் இதை நம்ம அழுத்த நிறுத்தமாக சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த நெறிமுறைகளை நம்ம
கடைபிடிக்க தவறியதன் விளைவாகத்தான் இதெல்லாம் வருகிறது. புரியுதுங்களா? அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வீட்டை வந்து கழுவி விடுவாங்க. அது வந்து மண் தரையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பசுஞ்சாணம் விட்டு அதை வந்து மெழுகி விடுவாங்க. இல்லை வந்து கார வீடாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், சிமெண்ட் தரையாக இருந்துச்சுன்னா அதை வந்து தண்ணி வச்சு துடைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கழுவி விடுவாங்க. இது இப்போ யாராவது பண்ணுறாங்களா நீங்கள் சொல்லுங்கள்? இப்போ வந்து குனிய முடியல, மாப்பு வச்சு இது பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. அது ஒன்றுமே சரியான ஒரு சுத்தமின்மை காரணமாக விஷயமாகத்தான் இப்பொழுதெல்லாம் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இப்போ தான் பழமைக்கு திரும்பி கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ வந்து பழைய சோறு நம்ம சாப்பிட்றதே பெரிய விஷயமா நம்ம அப்போல்லாம் நினச்சோம், ஒரு கிண்டலாக நினச்சோம். இப்போ பழைய சோறு வந்து கடைகளிலே இப்போ விற்கிறாங்க. அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம அந்த பழமையை மீட்டெடுக்கின்ற வேலைகளில் இறங்கினால் இந்த வாஸ்து பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று என்றுமே இருக்காது. அதற்காகத்தான் இந்த பழைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும், அந்த கலாச்சாரத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நாம் அதை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் நமது வீடுகளில் பார்த்திங்கன்னா தீபம் இடுவார்கள். புரியுதுங்களா? அந்த காலையில் அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு கூட அணைஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இரவு வேளைகளில் மாலை வேளைகளில் ஒரு வழிபாடு இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எத்தனை பேர் நம்ம வீடுகளில் அந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்கிறோம்? யாருமே கிடையாது. புரியுதுங்களா? அப்புறம் சில குறிப்பிட்ட நாள்களில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச குறிப்பிட்ட நாள்களில் இந்த திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் வீட்டில் அந்த ராஜநிலை வாசக்கால் முன்பு 2 விளக்குகள் வைத்து, மண் விளக்குகள் வைத்து வழிபடுவார்கள். அதெல்லாம் இப்போ யாருமே பண்ணுறதில்ல. நாம் வைக்கிறது அந்த தீபத்தன்னைக்கு மட்டும் அந்த 3 நாளைக்கு வைக்கிறோம். இன்னும் சில பேர் அந்த ஒரு நாள் வச்சுட்டு அதோட விட்டுறாங்க. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் என்ன விஷயத்தை நமக்கு காட்டுது என்று சொன்னால், இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம இந்த வாஸ்து பிரச்சனையெல்லாம் வருவதற்கு இந்த மாதிரியான நடைமுறை விஷயங்களை நம்ம கடைபிடிக்காதன் விளைவாகத்தான் இது நம்ம பர்டிகுலராக வாஸ்து பரிகாரம் நீங்கள் செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். புரியுதுங்களா? இது அப்போ அந்த காலகட்டத்தில் உள்ள வாழ்க்கை முறையானது பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நெறிமுறைகளோடு அந்த வாஸ்து பரிகாரங்களோடு ஒத்து போயிருந்தது. அப்போ நீங்கள் எப்படி வீடு கட்டினாலுமே இந்த நடைமுறையை நம்ம பின்பற்றும் பொழுது உங்களுக்கு அந்த வாஸ்து குறைபாடு நீங்கி வீட்டில் இருக்கிற அனைவருமே சுபிச்சமாக இருப்பார்கள். இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். சரி, ரைட். அடுத்தது இப்போ அந்த பழைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ இன்றைய காலகட்டத்தில் உள்ள வாழ்க்கைக்கு நம்ம வருவோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பெரும்பாலும் இந்த வாஸ்து குறைபாடு எப்படி ஏற்படுது அப்படின்னா, நிறைய பேர் அந்த புது வீடு கட்டும் பொழுது நிறைய விஷயங்களே வந்து சொல்லுவாங்க. அவங்க இப்படி வைக்கணும் வாஸ்துல இது. ஏன்னா யாருமே வாஸ்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த முறையான அந்த கன்சல்டண்ட்டுக்கிட்ட போய் அவங்க அந்த ஆலோசனை பெற்று அந்த வாஸ்து வீட்டை கட்டுறதில்லை. ஏதோ ஒரு என்ஜினியர்கிட்ட போவாங்க, அவர் ஏதோ ஒரு அறகுறையாக சொல்லிவிடுவார். அப்புறம் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பார்ப்பாங்க, சொல்லிடுவாங்க. இப்படி தான் அது நடந்துகிட்ருக்குது. இது பெரும்பாலான வீடுகளில் வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகளாக இருப்பதற்கு காரணம் அக்கம்பக்கத்தில் இருக்கின்ற நபர்கள் அட்வைஸ் வழங்குவதன் காரணமாகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. சரிங்க, இப்போ நம்ம வீடு கட்டிட்டோம். புரியுதுங்களா? இந்த வீடு கட்டுறதுக்கப்புறம் அதுக்கு என்ன இப்போ வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இப்போ அந்த பரிகாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பழைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த விஷயங்களை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. அதற்காகத்தான் ஒரு மேற்கோள் காட்டுவதற்காகத்தான் அந்த பழைய வாழ்க்கையுடைய விஷயங்களை உங்களுக்கு ஒரு கோடிட்டு காட்டினேன். புரியுதுங்களா? சித்தர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சித்தர்கள் அவர்களுடைய நூல்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா நோய் நிலைமைகளிலிருந்து மனிதர்கள் தப்பித்து கொள்ளவும் வருமுன் காத்து கொள்ளவும் அவர்களுக்கு சில ஒழுக்க நெறி முறைகளை அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள். அந்த சாப்டரில் அந்த நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒழுக்க நெறிமுறைகளில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே வரும். புரியுதுங்களா? எல்லாமே அவங்க அந்த இன்னும் சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரியான வீடுகள் கட்டட அமைப்பு இருந்ததா, மாட மாளிகைகள் இருந்ததா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்புவார்கள். ஆனால் சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் மாட மாளிகைகளும் இருந்தன, குடிசை வீடுகளும் இருந்தன, ஓட்டு வீடுகளும் இருந்தன. அதற்கு ஆதாரங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த மொஹஞ்சதரோ ஹரப்பா போன்ற நாகரிகங்களுடைய ஆய்வுகள் எல்லாம் நமக்கு அதை உணர்த்துகின்றன. அதுக்கு தான் அது அந்த கேள்விக்கு அதுதான் பதில். புரியுதுங்களா? அப்போ சவுண்டு ஓவராக மாதிரிக்குது. அப்போ அந்த மாட மாளிகைகளாக இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு நம்ம அந்த நாகரிகங்களுடைய ஆய்வுகள் நமக்கு அதை உணர்த்துகின்றன.
சரி, இப்போ வந்து நம்ம வீடு கட்டிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வாஸ்து பார்க்கணும். அது கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பிளாட்டை தேர்ந்தெடுக்க முன்னாடி வாஸ்து பார்க்கணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கட்டுறதுக்கு அப்புறமும் அந்த பிளாட்டை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து எந்த சைடில் அந்த பில்டிங்கை நம்ம எழுப்பணும் அப்படிங்கிறதுக்குண்டான வாஸ்து நம்ம பார்க்கணும். அப்புறம் அந்த கட்டடம் சரியான முறையில் அமைவதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த வாஸ்து முறைப்படி நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம ஏற்கனவே நம்ம பல காணொலிகளையும் நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சரி அப்படி தெரியாமல் ஒருத்தர் கட்டிட்டாருன்னு வச்சிங்களேன், ஒரு வீட்டை கட்டிட்டாரு. நிறைய பேர் வந்து பயமுறுத்துவாங்க, இந்த வாஸ்து வந்து இந்த இது சரியில்லை, நீங்கள் செப்டிக் டேங்க் வச்சது அப்படி சரியில்லை, அது வச்சது சரியில்லை அப்படின்னு நிறைய பயமுறுத்துவாங்க. நீங்கள் எந்த பயமும் கொள்ள வேண்டாம், புரியுதுங்களா? அதாவது ஒரு பழமொழி நம்ம கிராமங்களில் எல்லாம் இருக்கும், கட்டண வீட்டுக்கு வித்தாரம் பேசுகிற கதையாக தான் இருக்கும். அதனால் அந்த கட்டண வீட்டுக்கு நீங்கள் வந்து அதை இடிக்கணும் இதை இடிக்கணும் நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, புரியுதுங்களா? சித்தர்கள் அதற்கு மிக மிக ஒரு வாழ்வில் மேம்படக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் அந்த வாஸ்து பரிகாரங்கள் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை நாம் வந்து சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதாவது பரிகாரங்கள் எண்ணற்ற பரிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் அதில் ஒரு பரிகாரத்தை மட்டும் நாம் தேர்ந்தெடுத்து ரெகுலராக பண்ணணும். எதுவுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜோசியர் ஒரு பரிகாரத்தை சொல்லுவார், இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு பரிகாரத்தை சொல்லிடுவார். இவர் இதை கடைப்பிடிக்கிறதா அதை கடைப்பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டு எந்த பரிகாரத்தையும் ரொட்டீனாக பண்ண மாட்டார். எதுவுமே வந்து உங்களுக்கு பழக்கப்படுத்த தான் அதனுடைய பவர் வந்து உங்களுக்கு கூடும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்கள் அந்த பரிகாரத்தை சொல்கிறாங்க. எந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டுமோ அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நாம் தேர்ந்தெடுத்து அந்த பரிகாரத்தினை நம்ம ரெகுலராக நம்ம செய்யும் பொழுது அந்த வாஸ்து தோஷம் என்பது நமக்கு வரவே வராது, அந்த வீட்டையும் பாதிக்காது. அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் இருக்கின்றவர்களும் நல்ல சுபிச்சமாக வாழ்வார்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாகவே ஒரு 10 வகையான தலைப்புகளில் அவர்கள் வாஸ்து பரிகாரங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது முதல் பரிகாரம் பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருள்களை வைத்தல், அது முதல் பரிகாரங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒரு குறிப்பிட்ட பொருள்களை கட்டுதல். நீங்கள் வெளியில் வாசப்படியில் நிறைய பேர் கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் அது என்னென்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வழிபாடு பார்த்திங்கன்னா மேக்சிமம் இப்போ ஐயா கூட பேசும்போது சொன்னார், கூட்டு வழிபாடு வேணும் அப்படின்னு. சித்தர்கள் அதைத்தான் வலியுறுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்போ தனி மனித வழிபாடை விட ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து வழிபட வேண்டும் என்று அவர்கள் அந்த வழிபாட்டு முறையிலும் ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தூபங்கள் நாம் பிடிக்கிறோம். அதில் இப்போ நிறைய பேர் பிடிக்கிறதெல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறோம். அந்த தூபங்கள் தலைப்பில் அதில் நிறையா தூபங்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி தீப முறைகள், விளக்கேற்று முறைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செடிகளை வளர்த்தல். எந்தெந்த செடிகளை வளர்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த வாசு தோஷங்கள் நீங்கும், எந்த திசைகளில் அதை வளர்க்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு தலைப்பாக உங்களுக்கு ஒரு லைனை நான் வந்து சொல்லிடுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 100கணக்கான ஓலைச்சுவடிகளில் ஒரு தலைப்புக்கு மட்டும் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ அத்தனையும் நம்ம அந்த கட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ விஷயத்தையும் நம்ம வந்து பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஒரு சிம்பிளான மேட்டரை மட்டும் நம்ம கையில் எடுத்து அந்த விஷயத்தை மட்டும் நமக்கு சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் என்று இருக்காது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விளக்கேற்று முறை, அதற்கடுத்து செடிகள் வளர்த்துற முறை, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செல்லப்பிராணிகள் வளர்க்குவதற்குண்டான ஒரு தன்மை ஏற்பட்டதே இதற்காகத்தான். ஆனால் அது காலப்போக்கில் யாருக்குமே அது தெரிவதில்லை. இந்த நாய்கள், அதே மாதிரி பறவைகளை வளர்ப்பது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இது விவசாயம் பண்ணுறவங்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க, அது ஒரு தனிக்கதை. ஆனால் இந்த பிராணிகள் வளர்க்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அந்த பிராணிகள் வாங்கி கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தின் அடிப்படையில் தான் இந்த செல்ல பிராணிகள் வளர்ப்பு முறைகளை அவர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தூய்மை என்பது மிக மிக முக்கியம், புரியுதுங்களா? இப்போ நாம் எத்தனை பேர் ஒரு வீட்டை வந்து சரியாக தூய்மையாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு அது அவங்கவுங்களுடைய பார்வைக்கு நான் அதை விட்டுடுறேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அன்னைக்கெல்லாம் ஒரு 2 வேளை வீட்டை வந்து சுத்தம் செய்வாங்க, காலையிலையும் சரி மாலை வேலைகளையும் சரி. ஆனால் இப்போ ஒரு வேளை வீட்டை சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் அந்த தூய்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று அவர்கள் சித்தர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்திர உச்சாடனைகள், சில மந்திரங்களே அவர்கள் வாஸ்து காயத்ரி மந்திரமே சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது நீங்கள் சிம்பிளாக சில பேர் சொல்லுவாங்க 27 முறை சொல்லுங்கள் இல்லது 108 முறை சொல்லுங்கள் அப்படின்னு. நீங்கள் ஒன்றுமே வேண்டாம், அந்த மந்திரத்தை நீங்கள் 3 முறை நீங்கள் கடவுளை வழிபடும் பொழுது ஒரு 3 முறை, ஏன்னா நீங்கள் 27 முறை நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு நேரம் போதாத காரணத்தினால் என்ன பண்ணுவீங்க, அது இர்ரெகுலர் பண்ணிடுவீங்க. ஒரு நாளைக்கு சொல்லுவீங்க, ஒரு நாளைக்கு சொல்ல மாட்டீங்க, ஒரு நாளைக்கு அதை மறந்து போயிடுவீங்க. 3 முறை அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லுவீங்க,
புரியுதுங்களா? அதற்காக அது சிம்பிளாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சிம்பிளிஃபைட் பண்ணி தான் அவங்க சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதை நாம் வந்து பெரிதுபடுத்தி அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் விட்டதன் விளைவாகத்தான் இத்தனை பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம அந்த சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ முதல் படியாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு இந்த வாஸ்து பரிகாரத்தில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீங்கான் ஜாடியோ அல்லது பிளாஸ்டிக் ஜாடியோ, பீங்கான் ஜாடினா உடஞ்சிரும், பிளாஸ்டிக் ஜாடியை நம்ம எடுத்துக்கணும். அந்த எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, வெட்டி வேர் இதில் பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு மூலிகை சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம சித்தர்கள் சொல்லிக்கிறாங்க. மூலிகை நமக்கு அக்கம் பக்கத்தில் கிடைக்கின்ற பொருள்கள், அதே மாதிரி நமது இயற்கையாக கிடைக்கிற பொருள், எதுவுமே அவங்க செயற்கையாக தயாரிக்கின்ற பொருட்களை பற்றி அவர்கள் குறிப்பிடவே கிடையாது. இயற்கையாக உப்பு எடுக்கிறோமா, அப்படியே தண்ணியிலேருந்து உப்பு எடுக்கிறோம், அது செயற்கையாக தயாரிப்படுறதில்ல, இயல்பாக கிடைக்கிறது. அதே மாதிரி தாவரங்கள், அதே மாதிரி தாவரத்திலிருந்து கிடைக்கின்ற காய்கள், கனிகள், இது மாதிரி பூக்கள், இதெல்லாம் அவங்க வந்து இயற்கையிலிருந்து எடுக்கின்ற பொருள்களைத்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். நம்ம இப்போ நிறைய பேர் வந்து செயற்கையான பொருள்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். அந்த பொருள்களை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அந்த வாசினுடைய தன்மை வந்து நீங்காது, குறைபாடு நீங்காது. அது நம்ம தெளிவாக சொல்லிடலாம். எதுக்கு இது இந்த உதாரணத்தை முதல்ல சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய அந்த எண்ணெய்கள்லாம் விற்கிறாங்க, புரியுதுங்களா? எண்ணெய்கள் வந்து இது வந்து பரிசுத்தமானது, இது வந்து வழிபாட்டுக்கு சிறந்தது, இது வந்து சுத்தமானது, இத்தனை எண்ணெய்கள் சேர்ந்துருக்கிறது அப்படின்லாம் விளம்பரத்தில் நீங்கள் பார்க்கலாம். உடனே நம்ம ஆளுங்களும் என்ன பண்ணுவாங்க, அதைத்தான் முதல்ல போய் வாங்குவாங்க, புரியுதுங்களா? ஆனால் அது வந்து தேவையில்லை. சித்தர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எண்ணெய்கள் தேவையில்லை அவர்கள் சொல்லுகிறாங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும், இப்போ இலுப்பு எண்ணெய் சொல்கிறாங்களா, இலுப்பு எண்ணெயை போய் நீங்கள் வாங்கணும், அந்த இடத்துல ஆற்ற இடத்துலேயே வாங்கணும், அதில் செக்கு கிடையாது, நம்பகமானதாக தான் வாங்கணும். நாங்கள் தீபத்துக்கு இந்த எண்ணெய் சிறந்தது அப்படின்னு ஒருத்தர் யார் விளம்பரம் பண்ணாலும் அது நம்ம வாங்க தேவையில்லை. அதற்கு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இதில் சொல்கிறோம் வெட்டி வேர் வந்து நம்ம அன்றாடம் அன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்துகிறோம். இப்போ யாரும் வெட்டி வேரை வந்து நம்ம பயன்படுத்துறதில்ல. ஏன்னா நம்ம வீடுகளில் அன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 6 மாதமாவது இந்த வெட்டி வேரை எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீடுகளில் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். மற்ற வீடுகளை பற்றி நமக்கு தெரியல. இந்த வெட்டி வேரை வந்து மண்பானைகள் வச்சு போட்டுருவாங்க, நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் வந்து அது அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும். அதில் இருக்கின்ற சில மருத்துவ விஷயங்கள்லாம் அந்த தண்ணியில் கலந்துருக்கும். அப்போது பாடி வந்து ஹீட் ஆகாது. இப்போ வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வேர்க்குரு வரும், வேர்வு அதிகமாக வரும், அதே மாதிரி அதிகமாக அந்த அரிப்பு பிரச்சனை அவங்களுக்குலாம் வரும். அப்போ இந்த வெட்டி வேர் கலந்த அந்த நீரை அருந்துவதின் விளைவாக இதெல்லாம் வரவே வராது, புரியுதுங்களா? இது எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள். அப்போ இது வாசுவையும் போக்குறது, இந்த வெட்டி வேர் வந்து வாஸ்து பிரச்சனையும் போக்குறது அப்படின்னு சித்தர்கள் சொல்லுகிறாங்க. அப்போ அந்த வெட்டி வேர், அப்புறம் துளசி இலை உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு எல்லாத்துக்குமே துளசி பற்றி தெரியும். பெருமாள் கோயிலில் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டு வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. துளசி இலை இதை எடுத்துக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பு, சீரகம் கிடையாது, பெருஞ்சீரகம், இப்போ சோம்புனுக்கு பேர் அதுக்கு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. சீரகத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பச்சை கற்பூரம், இது 4 பொருள்களையும் எடுத்துக்கொண்டு ஃபஸ்ட்டு அந்த ஜாடியில் அதில் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு வெட்டி வேர், நல்லா சுத்தம் செய்த வெட்டி வேர் அதை போட்டுட்டு, அதே மாதிரி நல்ல துளசி இலைகளை வந்து நன்றாக காய வைத்து அந்த துளசி இலைகளை அப்படியே ராவாக போட்டுட்டு, அதுக்கு மேலே சோம்பு, நல்லா சுத்தம் செய்யப்பட்ட சோம்பு வாங்கி ஒரு 50 கிராம் அதில் போட்டுட்டு, ஒரு 50 கிராம் பச்சை கற்பூரத்தை பற்றி நீங்கள் நிறையா இந்த தாந்திரிக மாந்திரிக விஷயங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்த கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அப்போ இந்த 4 பொருள்களையும் ஒன்றை மீது ஒன்றாக வைத்து அந்த ஜாடியை அடைத்து விட்டு, அந்த ஜாடியினுடைய மூடியில் வந்து ஒரு 5-6 ஓட்டை போட்டு வச்சுக்கணுங்க. வச்சுட்டு நீங்கள் அதை நல்லா கலக்கிற மாதிரி கலந்துட்டு, உங்கள் வாஸ்து குறைபாடு எந்த பகுதியில் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அந்த பகுதியில் அதை அதிக நாள்கள் வைக்க வேண்டும். அப்படி இல்லை, வாஸ்து குறைபாடு அங்கங்கே கொஞ்சம் இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹால்லேயே வச்சிடலாம், புரியுதுங்களா? அதில் இருக்கின்ற அந்த நறுமணமான விஷயங்கள், அதில் இருக்கின்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமது வீட்டில் முழுவதும் நிரம்பி அந்த வாஸ்து குறைபாடை முழுவதும் குறைபாட்டை நீக்கக்கூடிய விஷயத்தை அந்த பொருள்கள் எல்லாம் செய்யும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நான் மருத்துவ ரீதியாக, இப்போ டாக்டருங்கிற முறையில் மருத்துவ ரீதியாக சொன்னேன்னு வச்சிங்களேன், அது நிறைய உடல் பிரச்சனைகளையும் அது தீர்க்கிறது, புரியுதுங்களா? வெட்டி வேர் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ துளசி வந்து கபம் சார்ந்த நோய்களை அது தீர்க்கும். அதே மாதிரி பச்சை கற்பூரம் அதே மாதிரி தான். அதே மாதிரி சோம்பு சீரகம் வந்து ஜீரண பிரச்சனையை வந்து தீர்க்கும். இது மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது. அப்போ நமக்கு 2 in 1 இந்த 4 பொருட்களும் உங்களுக்கு பயன்படுகிறது. வாசு தோஷத்தையும் அது நீக்கும், அப்புறம் நம்ம உடல் சுகாதாரத்தையும் அது மேம்படுது. இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வாஸ்து நீக்கிருச்சு, அப்போ உடல் சுகவீனமாக இருந்தால் கூட ஒருவர்
இந்த விஷயத்தை வீட்டில் நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த அந்த காற்றோடு காற்றாக அந்த நறுமணமானது கலந்து அவர்களுக்கு வேண்டிய அந்த இதை கொடுக்கும், அதாவது சுகாதாரத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த எந்த நோயாக இருந்தாலும் வராது. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ அந்த துளசிங்கிறது வந்து நுரையீரலுக்கு அவ்வளவு ஒரு பரிச்சாத்தம், அதாவது ஒரு என்ன சொல்கிறது, நுரையீரலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை துளசி. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் மற்ற விஷயங்களும் அது மாதிரி தான். அப்போ இந்த ஜீரணத்தை கொடுக்கும். இந்த சோம்பு வந்து ஜீரணத்தை கொடுக்கும். அதே கபத்தை வந்து பெருஞ்சீரகம் வந்து கபத்தை வந்து அதிகமாக வெளியேற்றும். புரியுதுங்களா? அப்போ இது ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது வாஸ்து குறைபாட்டை நீக்குவதற்குண்டான விஷயத்தையும் இந்த 4 மூலிகை சார்ந்த பொருட்களும் இந்த மூலிகை சரக்குகளும் உங்களுக்கு செய்யும். புரியுதுங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விளக்கேற்று முறை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே விளக்கு என்னென்ன எண்ணெய்கள் கலக்கணும் அப்படின்னா, பொதுவாக நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டுங்க. இப்போ நம்ம கடையில் விற்கிற இதே நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய் வாங்குறத விட செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெயை வாங்கி வச்சுக்கணும். அது கூட நம்ம கொஞ்சம் பசு நெய் அது கூட நம்ம கலந்துட்டு மருதாணி விதை இருக்குது பார்த்தீங்களா, மருதாணி விதையினுடைய பவுடர் அதை கொஞ்சம் எடுத்துக்கணும். இது 3ஐயும் கலந்துட்டு ஒரு 2 மண் விளக்கு தான் யூஸ் பண்ணி. இங்கே வந்து வேறு பித்தளை விளக்கோ மற்ற விளக்கோ இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மண் விளக்கில் வந்து இதை தாமரைத்தண்டு திரி அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். அந்த திரியை போட்டு நம்ம தினந்தோறும் திங்கள் வெள்ளி இந்த 2 கிழமைகள் தினந்தோறும் இட்டால் அது நல்லது. ஆனால் உங்களுடைய நேரம் பத்தவில்லை என்று சொன்னால் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் அந்த ராஜநிலை வாசக்கால் 2 பகுதியிலும் வைக்கலாம், அல்லது சாமி ரூமில் வைக்கலாம். எந்த ரூமில் வேணாலும் ஒவ்வொரு விளக்கு வைக்கலாம். புரியுதுங்களா? அப்படி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு தோஷங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன இதனுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செல்வம் வந்து அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த விளக்கை ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது இன்னும் விளக்கேற்று முறைகள் நிறைய இருக்குதுங்க. இது வந்து சிம்பிளான மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தூபம் வந்து மெயினாக என்ன பண்ணுவோம், நம்ம சாம்பிராணி, அது வந்து மூலிகையிலிருந்து கிடைக்கின்ற ஒரு பிசின் தான் சாம்பிராணி. அது காலங்காலமாக நம்ம அந்த சாம்பிராணி புகையை நம்ம கொண்டு இருக்கின்றோம். மாலை வேளைகளில் அது கண்டிப்பாக பிடிக்கிறோம் வீட்டில். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை பிடிக்கிறோமா என்பது தான் கேள்விக்குறி. இப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி கரி நெருப்பில் தூபமிட்டு அதில் சாம்பிராணி போட்டு நம்ம பிடிக்கிறோம்? யாருமே அப்படி பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி என்ன பண்ணுறோன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி, அந்த சாம்பிராணி இப்போ மாதிரி நிறையா இது மாதிரி கிடைக்கிது. அதை வாங்கி தான் நம்ம பார்த்துக்கிறோம். அதில் என்ன கலக்கிறாங்களோன்னு தெரியாது. அதில் வந்து சில பேர் சொல்லுவாங்க பஞ்சகவியம் இதில் கலந்துருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சகவியம்னா என்னன்னு தெரியணும். புரியுதுங்களா? அந்த மாட்டிலிருந்து கிடைக்கின்ற அந்த பால் சேர்ந்த பொருட்கள் தான் பஞ்சகவியம் நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? அதெல்லாம் சேர்ந்து செய்யப்பட்டதா இல்லை சும்மாவே சொல்கிறாங்களா அப்படின்னு நமக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அதுக்கு உள்ளேயே நம்ம போக வேண்டாம். சும்மா சாதாரணமாக என்னென்னா, நீங்கள் கறி நெருப்பு, அதாவது அடுப்பு கறி வச்சுருந்தா வாங்க, இல்லை கடையில் கிடைக்கும். அப்படி இல்லையா நீங்கள் தேங்காய் டெய்லி சட்னி ஆட்டுவீங்க, அந்த தேங்காயினுடைய சிரட்டை இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே நெருப்பு போட்டுடலாம். நெருப்பு போட்டுட்டு நம்ம சாம்பிராணி பிடிக்கலாம். ஆனால் சித்தர்கள் அதை விட ஒரு மேம்பட்ட ஒரு பரிகாரத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா வெண்குங்குளியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அது கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஜீரகம், அப்புறம் சோம்பு, அப்புறம் பிளாக் சால்ட்டுன்னு சொல்லி ஒரு கருப்பு உப்புன்னு ஒன்று கிடைக்கும். இந்துப்பு மாதிரியே ஒன்று அது கிடைக்குங்க. அதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் போனால் வாங்கலாம். இது எல்லாமே 4 பொருள்களையும் நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தணலில் தான் நீங்கள் வந்து போடணும். புரியுதுங்களா? ஏன்னா சித்தர்கள் வந்து சொன்னது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த மூலிகை சார்ந்த விஷயங்களை மூலிகை சார்ந்த பொருட்களோடு நம்ம சேர்த்து அதை பயன்படுத்தும் பொழுது தான் அதனுடைய பவர் வந்து இன்னும் கூடுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சித்த மருந்துகள் செய்யும்போது கூட பார்த்திங்கன்னா வேப்ப விறகில் தான் இந்த மருந்தை வந்து எரித்து தயார் பண்ணணும். அப்படின்னா வேப்ப விறகு போட்டு தயார் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். அந்த மருந்து பக்குவமான மருந்தாக இருக்கும். அது நோய்களை தீர்க்கின்ற ஒரு அருமருந்தாக மாறும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு பண்ணீங்கன்னு வச்சிங்களேன், அதனுடைய பவர் வந்து குறைஞ்சிடும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டவ்வு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், நம்ம கேஸ் ஸ்டவ்வு. அப்போ அந்த விறகுகளை வச்சு நம்ம செய்யும் பொழுது தான் அந்த மருந்தினுடைய தரம் வந்து உயரும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ தான் நோய் உடனே தீருங்கிறாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி தான் இந்த தூபத்திலும் கூட இந்த மாதிரி மூலிகை சார்ந்த விஷயங்கள் நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த சிரட்டை இதெல்லாம் போட்டு நம்ம பயன்படுத்தினோம்னா
உங்களுக்கு அந்த நறுமண புகை எல்லா இடங்களிலும் ரூம்களில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற எல்லா ரூம்லையும் நாம் போட்டு காட்டும் பொழுது அந்த வாஸ்துனுடைய தோஷம் வந்து நீங்குகின்ற வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா வெள்ளை குங்குலியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அந்த புதுசாக அந்த பேர் உங்களுக்கு தெரியாது. அது வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் அந்த வெள்ளை குங்குலியமானது கிடைக்கிறது. ஆகவே இதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து சிம்பிள் தான், உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம்லாம் நம்ம பண்ண தேவை. சரி அதை விட்டுருங்க, அது இது கூட 4 பொருளை வாங்கி நீங்கள் அரைக்கணும்னு வச்சிங்களேன். சிம்பிளாக சாம்பிராணி வந்து மளிகை கடையில் விற்கிற அந்த சாம்பிராணி வேணாம், கட்டி சாம்பிராணி வாங்கி அதை அரைச்சி பழைய மெத்தடில் நம்ம அதை போட்டோம்னு வச்சிங்களேன், அந்த சாம்பிராணி தான் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல வாசு குறைபாட்டையும் அது நீக்கும் என்று நாம் அதை சொல்லலாம். புரியுதுங்களா? இப்படி அந்த மூலிகை சார்ந்த விஷயங்களை நம்ம ஒரிஜினலாக வாங்கி நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு அந்த வாசு குறைபாடு நீங்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த வன்னி மர இலை குச்சி இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிக மிக ஒரு சிறந்த ஒரு மரம். வன்னி மரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அந்த வன்னி மரத்தினுடைய குச்சிகளை நாம் சேகரித்து நம்ம ராஜநிலை வாசக்காலுக்கு முன்போ அதற்கு எதிர்த்தாப்புலோ அந்த ஒரு கொஞ்சோண்டு குழி வெட்டி அதில் நம்ம புதைத்து வைத்து சொன்னால் வாஸ்து குறைபாடு நீங்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பார்த்தீங்கன்னா, டைம் ஆச்சுங்களா? சரி, இன்னும் நிறையா இருக்கு. சரிங்க. அதனால் அந்த வன்னி மர குச்சிகளையும் நம்ம நிறையா பயன்படுத்தி இந்த மாதிரி பள்ளம் தோண்டி அதில் நம்ம வைக்கலாம். அதே மாதிரி அந்த வன்னி மர குச்சிகளை சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த ராஜநிலை வாசக்கால் முன்பு, அதாவது கட்டி கூட வைக்கலாம். புரியுதுங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் ஒரு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலும் நிறைய பேர் பேசுகின்ற காரணத்தினாலும் ஒரு சிம்பிளாக ஒரு வேகமாக சொல்லிடுறேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயே இப்போ எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாலாம் கட்டி தொங்க விடுவாங்க. அதெல்லாம் சித்தர்கள் சொன்னாங்க, அதெல்லாம் வாஸ்து பரிகாரம். புரியுதுங்களா? நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு வரோம், இப்போ யாருமே பண்ணுறதில்ல. அதே மாதிரி இந்த பூசணிக்காய் பண்ணுறது, எலுமிச்சம்பழம் தேங்காய் உடைக்கிறது, இது எல்லாமே காலங்காலமாக நம்ம பண்ணிட்டு வந்து இப்போ கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அந்த பழைய கலாச்சாரங்களை நான் ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேங்க. அந்த பழைய கலாச்சாரங்களில் நம்ம என்ன செய்தோமோ அதை வந்து நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம்னா அதில் வந்து வாஸ்து குறைபாடு என்று ஒன்று இருக்காது. இன்னும் நிறைய பேச வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன், நேரம் போதவில்லை என்ற காரணத்தினால் இத்தோடு முடித்துக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் வாஸ்து குறைபாடு விஷயங்கள் என்று நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம். இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் யாராவது வாஸ்து குறைபாடு விட்ட வீட்டை கட்டினால் ஒருவர் வந்து அதை இடிக்க வேண்டும் இதை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள். புரியுதுங்களா? அதே உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாட்டை தரும். புரியுதுங்களா? இவ்வளவு நேரம் இந்த வாஸ்து பரிகாரங்கள் என்ற தலைப்பை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் வேலுசிவா ஐயா அவர்களுக்கும், அருண்ராம் ஐயா அவர்களுக்கும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், கதிர் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு மீண்டும் உரையாட காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் டாக்டர் முருக கணபதி. செல் நம்பர் 9514325454 9514325454. வணக்கம். வாஸ்துவில் பரிகாரங்கள் என்ற தலைப்பில் டாக்டர் வந்து ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார். அவருக்கு வாஸ்து நிபுணர் ராஜகுரு பி ரவி ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். போஸ்ட் கொடுங்க.